நாம் மனிதர்கள் தானே, நமக்குள்ள நிறைய அறியாமை இருக்கத்தான் செய்யும். கம்பன் எவ்வளவு பெரிய மாபெரும் காப்பியத்தை இயற்றிய ஒரு காலத்தை வென்றெடுத்த கவிஞன். அவன் இறைவனுக்கு ஒரு கடவுள் வாழ்த்து வைக்கிறான். இதுவரை யாருமே கொடுக்காத ஒரு நிவேதன பொருளை இறைவனுக்கு படைக்க வேண்டும், இதுவரை யாருமே தராத ஒரு வழிபாட்டை இறைவனுக்கு தர வேண்டும் என்று கம்பன் நினைக்கிறான். காரார் மேனி கருணாமூர்த்திக்கு ஆராதனை எந்தன் அறியாமை ஒன்றுமே என்று சொல்லுகிறான். இறைவனிடம் இல்லாத ஒன்று மனிதனிடம் இருக்கிறது, அதை இறைவனுக்கு நான் பரிசாக தருகிறேன் என்று காலத்தை வென்ற கம்பனே சொல்லுகிறான். என்றால் நமக்குள் இருக்கிற அறியாமையை நாம் அறிய வேண்டும் என்றால் புத்தகம் வாசிக்க வேண்டும். புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு சுகம், அது ஒரு இன்பம், அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு வரம். மனித குலத்துக்கு மட்டுமே கிடைத்த ஒரு அழகான வாய்ப்பு தான் புத்தக வாசிப்பு. எங்கேயாவது ஒரு 4-5 சிங்கம்லாம் ஒன்றா சேர்ந்து உக்காந்துக்கிட்டு, வாங்கப்பா நம்ம கள்ளக்குறிச்சியில் புத்தக கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அப்படியே குரூப்பாக போய் புத்தகத்தை வாசித்துட்டு வருவோம் அப்படின்னு என்னைக்காவது சிங்கம்லாம் பேசுமா? ஒரு 10 மான்கள் ஒன்று சேர்ந்து நான் ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கிறேன், இன்னைக்கு போய் அங்கே அரங்கேற்றம் செய்வோம், இடையில மானே தேனேன்னு நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு என்னைக்காவது மான்கள் சொல்லுமா? வாய்ப்பே கிடையாது. இறைவனின் படைப்புகளில் உன்னதமானது மனிதன், மனிதனின் படைப்புகளில் உன்னதமானது புத்தகம் என்பதுதான் மிக சிறப்பான ஒரு உண்மை. அதனால் புத்தகங்களை நாம் வாசிக்கணும். ஏதோ ஒரு வரி என்றைக்கோ எந்த சூழலிலோ அந்த படைப்பாளனால் எழுதப்பட்டிருக்கும், ஆனால் அது நம்ம மனசுக்குள்ளே தருகிற ஒரு புதிய தரிசனம் இருக்கிறது இல்லையா, அது காலம் முழுக்க நினைவிலேயே நின்று கொண்டே இருக்கும். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு கவிதை வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மதுரைக்கு வந்திருக்கீங்களா? மதுரைக்கு வந்திருக்கிறீங்களா? நான் இருக்கிறது ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்துலேருந்து வர்றேன். ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு உங்களுக்கு தெரியும்ல? யாராவது ஒருத்தங்க கவிதா ஜவஹருக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம், அது ஒரு காட்டன் சிட்டி, அதுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். சப்போட்டா அப்படின்னு ஒரு மாம்பழம் அங்கே தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பக்கத்து ஊரில் தான் ஆண்டாள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். எடுத்த உடனே நாயின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. என்றாலும் ராஜபாளையத்துக்காரர்கள் என்றைக்கும் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கிறீர்கள்னா, நாகமுத்து பாண்டியன் சொன்ன மாதிரி எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றம்னு ஒரு ஊர் இருக்குது. திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, ஒரு பழங்கால மரம். அங்கே ஒரு தேன் கூடு பல ஆண்டுகளாக இருக்குது. அந்த தேன் கூட்டில் ஒரு தேன் துளி இருக்கிறது, ரொம்ப காலமாக இருக்குது. அந்த தேன் துளிக்கு ஒரு கர்வம் இருக்கிறது. உலகத்திலே நாம தான் இனிமையானது, நம்மளை மாதிரி தித்திக்கிற ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாது, தேனோடு கலந்த எதுவுமே கெட்டு போகாது. அதனால தான் மருத்துவர்கள் கூட எந்த ஒரு மருந்தையும் தேனோடு கலந்து கொடுக்குறார்கள். அதனால் தேன் மாதிரி ஒரு இனிமையான விஷயம் உலகத்திலேயே கிடையாதுன்னு அப்படி காலர் தூக்கி விட்டுக்கிட்டு ரொம்ப கெத்தாக திரிஞ்சிட்டு இருந்திருக்குது அந்த தேன் துளி. ஒரு நாள் ஒரு மெல்லிய ஒரு குரல் அதோடைய காதில் வந்து கேட்குது, ஒரு ஒலி வந்து காதில் கேட்குது. இது வரைக்கும் இப்படி ஒரு இனிமையான ஒரு குரலை அந்த தேன் கேட்டதே இல்லை. அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறது, என்ன இப்படி ஒரு அழகான ஒரு ஒலி கேட்கிறதே, நம்மளை விட இனிமையாக இருக்கிறதே. ஒருவேளை இளையராஜா ஏதாவது பாட்டு போடுறாரா? இல்லையா, அவர் மெட்ராஸ் போயிட்டாரே. ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுடைய கான்சர்ட் எதுவும் இருக்குதா? விளம்பரத்துலேயும் ஒன்றும் வரலையே. ஒருவேளை அனிருத்? வாய்ப்பே இல்லை, அந்த பையன் இவ்வளவு சாஃப்டாக போட மாட்டார், டம் டம் தான் போடுவார். அப்போ எங்கே இருந்து இந்த ஒளி வருது, எங்கே இருந்து இந்த இனிய குரல் வருகிறதுன்னு அந்த மரத்துலேருந்து தேன் துளி இறங்கி நடந்து அப்படியே போகுது. போகிற வழியிலே ஒரு ஆட்டோவில் ஏறி போகுது, ஒரு பைக்கில் ஏறி போகுது. அந்த ஒளி வருகிற திசையை தேடி தேடி போகிறது. அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே இருந்து அந்த ஒளி கேட்கிறது. இது கோவிலுக்குள்ள அப்படியே நடந்து போகுது, எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு. மக்கள் கூட்டம் அங்கேயும் இங்கேயுமா சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தேடி போய் அப்படியே உள்ள நுழையுது. கருவறைக்குள் இருந்து கேட்கிறது. கருவறையில் தான் கேட்கிறதான் எட்டி பார்க்கிறது. அந்த குரல் பள்ளியறையில் கேட்கிறது. பக்கத்தில் போய் தேன் நோக்கி நின்று பார்க்கிறது. உமையம்மை சிவனிடத்தில் தமிழில் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்பர் சொல்லுகிறார், தேன் நோக்கும் கிளிமழலை உமை கேள்வன். தேனே வந்து இவ்வளவு இனிமையான குரலா, இவ்வளவு இனிமையான மொழி தமிழா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு மீனாட்சி அம்மை தன் கணவனிடம் பேசி கொண்டிருந்தால் தேன் அதை நோக்கி கொண்டிருந்தது என்று எழுதுகிறார். இந்த மொழியுடைய அழகு பாருங்க. இவர் என்னைக்கோ எழுதி வச்சுட்டு போயிட்டார், ஆனால் இன்னைக்கு கேட்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. அப்பர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால்,
நீங்களும் கணவன்கிட்ட இவ்வளவு இனிமையாக பேசுனீங்கன்னா குடும்பம் மதுரை மீனாட்சியுடைய ஆலயம் மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த மொழி, இந்த தமிழ், இந்த இனிமை நமக்கு கிடைப்பதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது என்றால் புத்தகங்களும் வாசிப்பும் தான் ஆதாரமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் எந்த தடையையும் எளிதில் கடந்து விடுவார்கள். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே தடை அதை உடை. நல்லா இருக்குல்ல? இந்த தலைப்புக்கே நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். தடை அதை உடை, எவ்வளோ ஒரு அழகான ஒரு தலைப்பு. எந்த தடையும் நம்ம உடைச்சிடலாம். இந்த வாசிப்பு பழக்கமும் மனதை உற்சாகமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு குணமும் இருந்தால். டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அப்போ ஒரு அரசு அலுவலகம் சார்ந்த ஒரு மாநாடு, ஒரு விழா நடக்குது. அதற்கு அவரை சிறப்பு விருந்தாளராக கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த அரசு ஊழியர்கள் சங்கம் அப்படின்னா அவங்க நிறைய கோரிக்கைகள் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கிறாங்க. கலைஞர் அவர்களிடம் கொடுத்து இத்தனை கோரிக்கைகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அந்த சங்க தலைவர் பேசும்போது சொல்கிறார், முதல்வர் அவர்களே, உங்கள் பேரிலேயே கருணையும் இருக்கிறது, நிதியும் இருக்கிறது. நீங்கள் கருணையோடு நிதியளித்து எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இப்போ தலைவர் பேச வர்றார் கலைஞர் அவர்கள். நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீர்கள். என் பேரிலேயே கருணையும் இருக்கிறது, நிதியும் இருக்கிறது. ஆனால் கருணை 3 எழுத்து, நிதி 2 எழுத்து. கருணை அதிகமாக இருக்கிறது, நிதி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதனால் என்னால் இயன்ற அளவு உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார். அந்த பேசுகிற ஆற்றல், ஒரு மொழியை உள்வாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் இருந்தால் எந்த சூழலையும் சமாளிக்க முடியும் என்று இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் நமக்கு நிரூபித்து விட்டு போயிருக்கிறார்கள். நம்ம உடைக்க வேண்டிய தடை என்ன என்றால் நம்முடைய மனத்தடை. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி நமக்கு என்ன முன்னாடி வந்து நிற்கும் தெரியுமா? இது முடியுமா முடியாதா, இது இயலுமா இயலாதா, இது ஜெயிக்குமா தோற்குமா, இத்தனை கேள்விகளை முன்னாடி வைத்து கொண்டு தான் நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்குகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அழகான யோசனை சொல்கிறேன். எந்த செயலையும் செஞ்சால் 2 விளைவு தான். ஒன்று வெற்றி, இன்னொன்று தோல்வி. ரெண்டையுமே சமமாக எதிர்பார்த்துருங்க. வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா தோல்வி கிடைக்கும். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு. இந்த முடிவோடு எந்த செயலையும் செய்ய தொடங்கிவிட்டால் எந்த தடையும் நம்ம மனசுக்குள்ளே இருக்காது. முதலில் இந்த மனத்தடையிலிருந்து நம்ம வெளியே வரணும். தோல்வி என்பது துணிவை கொடுக்கும், வெற்றி என்பது பணிவை கொடுக்கும். இந்த பக்குவத்தை வளர்த்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் நிறைய பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளிலெல்லாம் பேச்சு போட்டிக்கு எங்களை நடுவராக கூப்பிடுவாங்க. விஜய் தொலைக்காட்சியில் உள்ள தமிழ் பேச்சு உயிர் மூச்சில் பர்வீன் மேடம் மாதிரி ரொம்ப பெரிய பேச்சாளர்களை கூப்பிடுவாங்க. அடுத்த நிலையில் இருக்கிற எங்களை இந்த மாதிரி பள்ளிக்கூடத்து பேச்சு போட்டிக்கு நடுவராக கூப்பிடுவாங்க. ஒரு 100 பிள்ளைங்க கலந்துக்குவாங்க. எத்தனை பேருக்கு பரிசு கொடுக்க முடியும்? முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, இவ்வளோ தானங்க கொடுக்க முடியும். 100 பிள்ளைகள் பேசுவாங்க, 3 பேருக்கு பரிசு கொடுத்துருவோம். மீதி 97 பெற்றோர்களும் இப்படியே நிற்பாங்க. உருட்டுக்கட்ட சைக்கிள் செயின் மட்டும்தான் கையில் இருக்காது. நம்ம இப்படி வெளியே வரும்போது, என் பிள்ளைகிட்ட என்ன குறை கண்டீங்க, என் பிள்ளை என்ன தப்பாக பேசுனா, அவன் நல்லா பேசலையா, அவனுக்கு வார்த்தை இப்படியே பேசுவாங்க. நமக்கு அப்படியே பதட்டமாக இருக்கும். ஏம்மா 3 பேருக்கு தாம்மா பரிசு கிடைக்கணும், உங்கள் பிள்ளையை விட அந்த பிள்ளை அதெல்லாம் கிடையாது. என் பிள்ளை மனசு வாடி போச்சே, அது ஃபீல் பண்ணுதே, அது ஏமாற்றம் அடைஞ்சிருச்சே, அது நாளைக்கு சாப்பிடாதே, நாளைக்கு தூங்காதே, ஏதோ ஒரு உலகத்திலேயே ஒரு அந்த பையன் தான் தோத்துட்டாங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை வைப்பார்கள். நான் எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த வாய்ப்பின் மூலமாக ஒன்றை சொல்லுகிறேன். பிள்ளைகளிடம் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் பரிசு பெறுவதற்காக சேர்க்காதீர்கள், பங்கு பெறுவதற்காக சேருங்கள். பரிசு பெறுவதை விட பங்கு பெறுவது தான் முக்கியம். 1000 பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் 100 பிள்ளைகள் தானே போட்டியில் சேர்றாங்க. அப்போ 900 பேரை ஜெயித்து விட்டு தான் நீ அந்த மேடைக்கு செல்லுகிறாய் என்று அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுங்கள். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்ப்பதற்கான ஒரு பக்குவத்தை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் வெற்றி 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 ஏதோ ஒரு பாதையில் அவர்களை நாம் துரத்தி கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை என்பது வெற்றிக்கும் தோல்விக்குமா இடையிலான போட்டி அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். அதில் வெற்றி சில நேரம் கிடைக்கும், தோல்வி ஒரு நேரம் கிடைக்கும். எப்படி நம்முடைய பயணத்தை முழுமை செய்கிறோம், நிறைவு செய்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர வெற்றி தோல்வி என்பது வெறும் வார்த்தை தான். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றாலே இந்த வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் நாம் உடைத்து விடலாம். 1968 கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன நாடு தான்சேனியா. இந்த தான்சேனியாவிலிருந்து 4 தடகள வீரர்களை மெக்சிகோவில் நடக்கிற ஒரு ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு அந்த நாடு அனுப்பி வைக்கிறாங்க. 4 வீரர்கள் வர்றாங்க. ஒருத்தராவது தங்கப்பதக்கம் எப்படியாவது வாங்கிடணுப்பான்னு பயங்கரமான பயிற்சியெல்லாம் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க.
இந்த 4 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு போட்டியில் கலந்துக்கிறாங்க. 3 போட்டியும் முடிஞ்சிருச்சு. வெண்கல பதக்கம் கூட கிடைக்கல, வெள்ளி பதக்கம் கூட கிடைக்கல. கடைசியாக ஒரே ஒருத்தர் இருக்கிறார், ஒரு வீரர். உன்னைய தான் நம்பி நம்ம நாடே இருக்குது, எப்படியாவது நீ ஜெயிச்சிரு அப்படின்னு அவருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து மற்ற வீரர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அவருக்கு பேர் ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி. அவர் கடினமான சவால் நிறைந்த ஒரு மாரத்தான் ஓட்டத்தை அவர் ஓட வேண்டும். கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் அவர் ஓடணும். கரடு முரடாக இருக்கும், அந்த பாதை பயங்கரமாக இருக்கும். அதில் ஓடியும் நடந்தும் தான் அவர் ஜெயிக்க முடியும். அவர் கிளம்பி ஓடி கொஞ்ச நேரத்திலேயே கால் தடுக்கி கீழே விழுந்துடுறார். கால் சுளுக்கிறது. அதுக்கு மேலே அவரால் ஓட முடியலை. ஆனாலும் அதை தாக்கு பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது நம்ம நாடு ஒரு இடத்த பிடிச்சிடணும்னு ஓடுறாரு. ஓட ஓட முதுகில் சுளுக்கு பிடிச்சிருது. கால் அப்படியே தட்டி தட்டி வெட்டுப்பட்டு ரத்தம் வருகிறது. ஒரு கட்டத்தில் 30 கிலோமீட்டர் தாண்டுற நேரத்தில் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தோடனே நடுவர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் போட்டியிலேருந்து விலகிக்கோங்க, இனிமேல் உங்களால் நடக்கவே முடியாது, நீங்கள் விலகிக்கோங்க, உங்களுக்கு முதலுதவி கொடுத்துட்றோம். இல்லை, நீங்கள் முதலுதவி கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். முதலுதவி கொடுத்த உடனே எந்திரிச்சு மெதுவாக ஓடி மெதுவாக நடந்து போட்டி முடிஞ்சு 1 மணி நேரம் கழித்து அவர் அந்த எல்லைக்கோட்டை தொட்டு அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறார். பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்கள் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. என்னையா போட்டியே முடிஞ்சு போச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, கடைசியாக ஒருத்தன் எல்லைக்கோட்டை தொட்டு விட்டு விழுகிறானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அந்த வீரனை எழுப்பி கேட்கிறார்கள், நீங்கள் தான் தோற்று போய்விட்டீர்களே, தோற்று போன நீங்கள் ஏன் இந்த ஆட்டத்தை முழுமை செய்ய வேண்டும்? நீங்கள் தோற்றதை ஒத்துக்கொண்டு வெளியேறி இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கும் உடம்பு நல்லா இருந்திருக்கும்ல. அதற்கு அந்த வீரன் பதில் சொன்னான், என்னுடைய தேசம் இந்த இடத்தில் இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்காக அனுப்பவில்லை, முடித்து வைப்பதற்காக தான் அனுப்பி இருக்கிறது. நான் தோற்றாலும் பரவாயில்லை, என்னுடைய ஆட்டத்தை நிறைவு செய்தேன் என்கின்ற திருப்தி என் தேசத்துக்கு கிடைக்கும் இல்லையா? அதற்காக நான் கடைசி வரைக்கும் ஓடினேன். சில பேர் வேகமாக ஓடிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓடுவாங்க, சில பேரால் நடக்கத்தான் முடியும் என்றாலும் பரவாயில்லை, நடந்தாவது நம் எல்லையை கடந்தோம் என்கின்ற நிம்மதியும் திருப்தியும் தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்குமே தவிர அவரோட இவர் இவரோட இவருன்னு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனசுக்குள்ளே ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கிறோம். என்ன அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே வெற்றி பெற்றவன் அப்படின்னா பணம் சம்பாதிச்சிருக்கிறவன் தான் வெற்றி பெற்றவன். அப்படி தானங்க நம்ம ஒரு எல்லை கோடு வகுத்திருக்கிறோம். உண்மையிலே அதுதான் வெற்றியா? பணம் சம்பாதிப்பது தான் வெற்றியா? நீங்கள் சொல்லுங்கள். பணம் சம்பாதிப்பது தான் வெற்றியா? ஒருத்தர் நடந்து போகிறாரு, ஒரு மஞ்சள் பைக்குள்ளே 1 லட்ச ரூபா பணம் கிடக்குது, அப்போ அவர் வெற்றி பெற்றவரா? ஒருத்தர் கேரளா போகும்போது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வர்றாரு, 1 கோடி ரூபாய் பணம் விழுந்துருது, அப்போ அவர் வெற்றியாளரா? அவர் சாதனை படைத்தவரா? பணம் சம்பாதிப்பது அல்ல வெற்றி, எல்லா பணத்தையும் தொலைத்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை தான் வெற்றி. இதைத்தான் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். எவ்வளவு அடைந்தோம் என்பதல்ல, எவ்வளவு இழந்தாலும் என்னால் மீட்க முடியும் என்கின்ற மன உறுதி இருக்கிறது இல்லையா, அதுதான் வெற்றி என்பதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தரணும். இன்னைக்கு எல்லாமே எளிதாக கிடச்சிடணும், நம்ம ஆளுகளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், அதே நேரம் ஓசியாக கிடச்சிடணும். அப்படி இருந்தால் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முல்லா ஒரு முறை என்ன பண்ணியிருக்கிறாரு, மக்கள் கூடுகிற சந்தையில் ஒரு திண்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டார். எந்த வேலையும் செய்யாமல், எந்த உழைப்பும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல், பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களாம் முன்னாடி வாங்க அப்படின்னார். சந்தையில் உள்ள எல்லாரும் போய் நின்றுட்டாங்க. இப்படியே எல்லாரும் எண்ணி பார்த்துட்டு ரொம்ப நன்றி வணக்கம் அப்படின்னு இறங்கிட்டார். எல்லாரும் அவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க உழைக்காமல் கஷ்டப்படாமல் பணக்காரங்கள் ஆகலாம், அதுக்கு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு படக்குன்னு இறங்கி போகிறீங்க, சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த ஊரில் எத்தனை முட்டாள்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆசைப்பட்டேன், தெரிந்து கொண்டேன், நன்றி. உலகத்தில் உழைக்காமல் கஷ்டப்படாமல் சிந்திக்காமல் ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நம்புவது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் கடினமான உழைப்பு இருக்கிறது, முயற்சி இருக்கிறது, விடாத தொடர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த இடத்தை நோக்கி நம்மால் செல்ல முடியும், வாழ்க்கையில் வெல்ல முடியும். பாரதியாருக்கு கூட இந்த மாதிரி ஒரு குணம் உண்டு. கடையத்தில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த முரசு அடித்து தான் கிராமத்துல எல்லாம், இன்றைக்கி நிறைய கிராமத்தில் ஒரு அறிவிப்பு செய்யணும்னா முரசு அடிச்சுட்டு ஒருத்தர் வருவார். அவர் கையில் கொஞ்சம் காசை கொடுத்து, நான் சொன்னேன் ஊர் முழுக்க முரசடி, சாகாமல் இருப்பது எப்படி அப்படின்னு பாரதி உபதேசிக்க போகிறான் அப்படின்னு எல்லாருக்கும் போய் சொல்லு அப்படின்ட்டார்.
அந்த முரசு அடிக்கிறவன் டிங் டிங் டிங்னு எல்லாருக்கும் போய் ஊர் மக்கள்லாம் கவனிங்க, சாகாமல் இருப்பது எப்படின்னு பாரதி உபதேசம் செய்ய போகிறான், எல்லோரும் சாயங்காலம் 5 மணிக்கு வாங்கன்ட்டாங்க. ஊர்க்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. என்ன இருந்தாலும் ஒரு கவிஞன் கொஞ்சம் கிறுக்கே மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவன் ஒரு பெரிய ஆள் தான், ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு நினச்சி எல்லாம் அவர் வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. திண்ண மேலே ஏறி நின்று பாரதியார் சொல்லுகிறார், சாகாமல் இருப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்களா? ஆமாம் பாரதி, ஆமாம் ஆமாம். சாகாமல் இருக்க வேண்டுமென்றால், நீங்கள் சாகாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் உயிரோடு இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்களா? உயிரோடு இருப்பது என்றால் என்ன தெரியுமா? அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவு அடுத்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும். நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும். இது எதுவுமே உங்களிடம் இல்லை, நீங்கள் என்றைக்கோ செத்து விட்டீர்கள், போய் வாருங்கள் அப்படின்ட்டான். இவன் பேச்சை கேட்டு வந்தோம் பாருங்க அப்படின்னு போயிருக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையிலே நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை நேசிக்கிற ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்க வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். நெப்போலியன் ஹில் அப்படின்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கை எழுத்தாளர், இந்த மோட்டிவேஷன் புக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அவரோடது லட்சக்கணக்கில் விற்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு எழுத்தாளர். அவர் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, நீங்கள் தோல்வி அடைவதற்கு எவ்வளவு சக்தியை செலவழிக்கிறீர்களோ, நம்ம தோற்று போகிறோம்ல சில விஷயங்களில், நீங்கள் தோல்வி அடைவதற்கு எவ்வளவு சக்தியை செலவழிக்கிறீர்களோ அதில் பாதியை செலவழித்தாலே வெற்றி அடைந்து விடலாம் அப்படிங்கிறார். நம்ம நிறைய தோல்வியை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் தோற்று போயிடுறோம். அந்த எண்ணத்தை மாற்றி வெற்றியை நோக்கி நம் சிந்தனையை திருப்பினால் பாதி அளவுக்கு நம்ம வேலை செஞ்சாலே வெற்றி பெற்று விடுவோம். அதுக்கு அவர் அழகாக ஒரு குறியீடு வைக்கிறார். வெற்றி பெறுவதற்கு 13 பாயிண்ட் வைக்கிறார், தோல்வி அடைவதற்கு 31 பாயிண்ட் வைக்கிறார் அந்த புத்தகத்தில். அப்போ நம்ம தோக்கணும்னா 31 வேலை செஞ்சால் தான் தோக்க முடியும். ஆனால் ஜெயிக்கணும்னா 13 வேலை செய்தாலே ஜெயித்து விட முடியும் என்று அவர் தன்னுடைய புத்தகத்தில் தெரிவிக்கிறார். அப்போ நல்ல தேவையான அளவு புத்திசாலித்தனம் இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நம்ம நினைக்கிறோம் நிறைய அறிவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நிறைய அறிவு இருக்கிறவங்க ஜெயிக்கவே முடியாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழியே இருக்குது தெரியுமா? அதிகம் தெரிஞ்சவன் சந்தைக்கு போனால் எந்த ஒரு பொருளையும் விற்கவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான். அந்த அறிவே அவனுடைய வெற்றியை தடை செய்து விடும். ஒரு வேலையை செய்கிறதுக்கு தேவையான அறிவு இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். நான் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தான் ஜப்பானிலிருந்து திரும்பி வந்தேன். ஜப்பான் செல்லணும் அப்படின்னு முடிவான உடனே முதல்ல நான் மேப்பில் பார்த்தது ஒக்கினோவா போக முடியுமா. அந்த ஒக்கினோவா போவதற்கான சிந்தனை எனக்கு தூண்டியது அந்த சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி. அவர் ப்ளூ ஜோனை பற்றியும் பேசுகிறாரு. ப்ளூ ஜோன் அப்படிங்கிற அது நம்ம சினிமாக்கள் திரைப்படங்களில் போய் நிறைய பார்க்குறோம். ஆனால் நல்ல நல்ல டாக்குமெண்ட்ரிகள், மிக மிக அழகிய அறிவை கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரிகள் நிறைய ஊடகத்தில் கிடைக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன் சீக்ரெட்ஸ் ஆஃப் ப்ளூ ஜோன். அவர் சொன்ன அதே அந்த ப்ளூ ஜோன் தான். உலகில் அந்த ப்ளூ ஜோனில் தான் 90 வயசு 100 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியது. குறிப்பாக அவர் சொன்ன ஒக்கினோவாங்கிற அந்த தீவில் சராசரி வயசு 103. ஒரு பாட்டி ஒருத்தங்களை டேவிட் ஃபிஷர்னு நினைக்கிறேன், அந்த ப்ளூ ஜோன் டைரக்ட் பண்ணவர், அவர் பேட்டி எடுப்பார். அந்த 103 வயது இருக்கக்கூடிய அந்த பாட்டிகிட்ட கேட்பார், உங்கள் வயசுக்கு என்ன முக்கியமான காரணம்? இவ்வளவு ஆரோக்கியமாக இப்போவும் சிரித்து கொண்டே பேசுகிறீங்க, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு பேசுவாங்க. நம்ம ஜப்பானிய மொழியில் பேசுவதை கீழே நமக்கு சப்டைட்டில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுவார். அப்போ சொன்ன முக்கியமான வார்த்தை அந்த ஒக்கினோவாவில் சொன்ன அதையும் அவர் பேச்சின் முடிக்கும் போது சொன்னார், நாங்கள் இக்கிகாய் முறையில் வாழ்கிறோம். அந்த இக்கிகாய்ங்கிற புத்தகம் நான் இங்கே ஒரு 15 நிமிடம் தான் உள்ளே நடந்தேன், அத்தனை இடங்கள்லையும் இக்கிகாய் புத்தகம் இருக்கிறது. நண்பர்களை போகும்போது ஒரு புத்தகத்தை வாங்கி சொல்லுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அம்மா சொன்னது இக்கிகாய் படி நான் வாழ்கிறேன். நமக்கு விருப்பம் இருக்கும் இல்லையா, என்ன சாப்பிட்றீங்க அதெல்லாம் நம்ம கேட்போம். எதனால் இவ்வளோ உயிரோட இவ்வளோ நல்லா இருக்கீங்களே, என்ன சாப்பிட்றீங்கன்னு ஃபிஷர் கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, இந்த தென் பசிபிக் கடல், அது பசிபிக் கடல், இந்த பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், அங்கே இருக்கக்கூடிய பழம்பாசி, இந்த நிலத்தில் விளையக்கூடிய கரு நீல நிறமுள்ள சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிற அதுதான் எங்களுடைய ரெகுலர் உணவு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் வேறு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஜப்பானிய வார்த்தை சொல்லுவாங்க, ஹரி ஹச்சோ யான்னு ஏதோ ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா 80% தான் நாங்கள் சாப்பிடுவோம், எவ்வளவு பசி இருந்தாலும் 80% தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக சொன்னது தான் மிக மிக முக்கியமான வார்த்தை, எங்களுக்கான கீரைக்காகவும் எங்களுக்கான கிழங்குக்காகவும் நாங்கள் தினசரி விவசாயம் செய்வோம் என்று சொன்னாங்க.
ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த ப்ளூ ஜோன் இதை பார்த்தபோது. இப்படி இந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும், எங்கெங்கேயோ உலகின் மூலையில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நண்பர்களே புத்தக கண்காட்சி. எதற்கு நாங்களெல்லாம் வந்து பேசுகிறோம், எதற்கு பிரிட்டோ இவ்வளோ நேரம் பேசினார்னா, பாரதியில் துவங்கி பாரதியில் முடிப்பதற்குள் அவருக்குள்ளே எத்தனை பேர் வந்துட்டு போனாங்க. திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போதே டகாரன் யுவான் உராரியை எடுக்கிறார். சேப்பியன்ஸ் என்கிற நூல் யுவான் உராரி எழுதிய, நிச்சயமாக இந்த அரங்கில் கிடைக்கும். சும்மா நம்ம இங்கே வந்தோம், கொஞ்சம் நேரம் பேசுகிறத கேட்டோம், வெளியே வாய் பார்த்துட்டு போனோம், சின்னதை வாங்கி சாப்பிட்டோம் என்று செல்லக்கூடாது. நம்மால் முடிந்த ஒரு புத்தகம் இங்கிருந்து வாங்கி விட்டு செல்லுங்கள். அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அங்கே சந்தை, நம்ம புத்தக கண்காட்சி என்பது வெறும் சந்தை அல்ல, அது பெரிய அறிவு பெட்டகம். அதில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகங்களுக்கு பின்னாடியும் வந்து பல்வேறு ஆளுமைகளுடைய பெரும் அனுபவ கோர்வை இருக்கிறது. சேப்பியன்ஸ் புத்தகத்தை படித்து ஒரு 5-6 நாள் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன். சேப்பியன்ஸ் புத்தகம் படித்து முடித்ததுக்கப்புறம் அவருடைய அடுத்த புத்தகம் இப்பொழுது சமீபத்தில் அதுக்கப்புறம் 2 புக்கு எழுதிட்டார். இப்போ தமிழில் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அவருடைய ஆங்கில புத்தகமான நெக்ஸஸ், அந்த நெக்ஸஸை நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிற அந்த அம்மா சேப்பியன்ஸி அவங்க தான் மொழியாக்கம் பண்ணாங்க. இப்போ நெக்ஸஸையும் தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னுடைய நண்பர், என்னை பார்க்க வந்த ஒரு மருத்துவத்திற்காக பார்க்க வந்த நண்பர், நெக்ஸஸ் படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். படிக்கல. டக்குன்னு உள்ளேருந்து எடுத்து இந்த புத்தகத்தை படித்து முடிங்கன்னு கொடுத்தார். 10 நாள் தான் ஆகுது. அந்த சேப்பியன்ஸ் எழுதிய யுவான் உராரி, அவர் வந்து ஒரு ஹீப்ரூ மொழி புலவர், அவர் பேராசிரியர். அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலையும் ஜெருசலேம் பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியராக இருக்கிறவர். அவர் எழுதிய அளவுக்கு ஒரு பெரிய வரலாற்று பேராசிரியர் எழுதிய புத்தக ஆளுமைகளை நான் பார்த்ததில்லை நண்பர்களே. எவ்வளவு தரவுகள்! அதுவும் இப்போ வெளியே வந்திருக்கிற அந்த நெக்ஸஸ், அந்த நாகலட்சுமி சண்முகம்ங்கிற அம்மா, அவங்களெல்லாம் வணங்கணும். 100வது புத்தகம் இது தமிழாக்கத்தில். நெக்ஸஸ் புத்தகம் வந்து அவர்களுடைய 100வது தமிழாக்க புத்தகம். அந்த நெக்ஸஸை எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் என்ன சொல்கிறது என்றால், கற்காலம் முதல் செயற்கை நுண்ணறிவு வரைக்கும், கற்காலத்தில் எப்படி மனுஷன் இருந்தான், அவர் பேசினார் இல்லையா, அந்த தொல்குடி மக்கள் வந்து முதலையினுடைய வயிற்றை தடவி பார்த்து சூழ் கொண்டிருக்கிறது, அதை கொல்ல மாட்டேன் என்று அன்றைக்கு அந்த தொல்குடி எடுத்த முடிவாக இருக்கட்டும். பெரிய புராணத்தை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது பெரிய புராணத்தில் அதே பாடலோடு ஒரு சூழ் கொண்ட மானை நான் வந்து கொல்ல மாட்டேன் என்று சொன்னதாக இருக்கட்டும். இன்றைக்கு நான் பேச இருக்கிற ஒற்றை நலம் என்பதில் இன்னொரு பாக்டீரியாவோ வைரஸுக்கோ கூட நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்பது எல்லாம் ஒரே கோடு தான், எல்லாம் ஒரே இதுதான். அவற்றைத்தான் அவர் அன்றைக்கு அந்த நெக்ஸஸ் புத்தகத்திலையும் அந்த கற்காலம் முதல் செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் எப்படி இந்த விஷயங்கள் பாழ்படுத்தப்படுகிறது, இந்த சிந்தனை எப்படி சிதைகிறது என்பதை தான் அந்த புத்தகத்தில் நெக்ஸஸில் எழுதுகிறார். அதுவும் குறிப்பாக அந்த நெக்ஸஸ் புத்தகத்தில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ, இன்றைக்கி எல்லோரும் பேசுகிறோம். நம்ம படிக்க பிள்ளைகள் எங்கே படிக்க வைக்க போகிறீங்க? +2 முடித்த உடனே டேட்டா சயின்ஸ் அண்ட் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாட போகிறோம், மெஷின் லேர்னிங் படிக்க போகிறோம். உலகை கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய பெரிய நுண்ணறிவு அது. இனிமேல் ஏஐ இல்லாமல் எதுவுமே இயங்காது என்கிற சூழலுக்கு வந்தாச்சு, இப்போமே வந்தாச்சு. ஒரு ட்ரெயினில் டிக்கெட் போடுறோம், தட்கல் டிக்கெட் போடுறோம், ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் ப்ரைஸ் வருதுன்னா அதுவும் ஏஐனால தான். நீங்கள் சாப்பிடக்கூடிய, நீங்கள் போய் என்ன உணவு வேணும் என்று ஒரு ஆப்பில் போட்டாலும் அதுவும் ஏஐ பேஸில் உங்களுடைய தேர்வை அது தேர்வு செய்கிறது. நீ வடை சாப்பிடணுமா டோனட் சாப்பிடணுமான்னு அதுதான் முடிவு பண்ணுது. நம்ம முடிவு பண்ணுறது இல்லை. நீ எந்த நிறத்தில் சட்டை போடணும், என்ன திரைப்படம் பார்க்கணும், என்ன புத்தகம் படிக்கணும்லாம் ஏஐ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஒரு ஓய்வாக இருக்கிற நேரத்தில் ஒரு 4-5 நாள் ஒரு மதிய வேளையில் தொடர்ந்து இந்த மலைகளை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் அந்த மலை பற்றியாக படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முதல்ல ஆண்டி மலைத்தொடர் பற்றி ஒரு சினிமா இருந்துச்சு, அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அமேசான் மலைத்தொடரை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து எவரெஸ்ட்டு, கிளிஃப் ஹேங்கர், இந்த படமாக பார்த்துட்டே இருந்தேன். 4 நாள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்து 5வது நாள் போர் அடிச்சிருச்சு. சரி, 5வது நாள் நம்ம பழைய காலத்து நம்ம ரசித்த பயணங்கள் முடிவதில்லை பார்க்கலாம் அப்படின்னு அதை போய் தேடிக்கிட்டே இருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸ் திரும்ப சொல்லுது, நீ இன்னும் இந்த மலையை பார்க்கல, நீ இன்னும் இந்த மலையை பார்க்கலன்னு மலை படமாக வருது. நான் பயணங்கள் முடிவதில்லை பார்க்கணுன்னா, நீ பயணங்கள் முடிவதில்லை காதல் படம்லாம் பார்க்க வேண்டாம், நீ மலையேறு அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் அதை திரும்ப என்னிடம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஏஐ தான். ஸோ என்ன சிந்தனைக்குள் நீ செல்ல வேண்டும், உன் மனம் காதல் செய்ய வேண்டுமா இல்லை மலையேற வேண்டுமா என்பதை முடிவு செய்ய போது உன்னுடைய தொலைக்காட்சி பெட்டியும் உன்னுடைய அலைபேசியும் தான் நண்பர்களே. அப்படியான ஒரு சிக்கலான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விளையாட்டாக நம்ம நினைப்போம் இன்றைக்கி, ஆனால் பெரிய அளவில் மாற்றங்களை இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகுது. ஒரு விஷயத்தை சொல்கிறான், 2016 எலெக்ஷன், அமெரிக்கா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சப்போ 2016 எலெக்ஷனில் அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது அன்றைக்கு ட்விட்டரில் வந்த பல்வேறு விவாதங்கள்.
அந்த ட்விட்டரில் வந்த பல்வேறு விவாதங்களை எல்லாத்தையும் இப்போ ஆராய்ச்சி பற்றி சொல்கிறாங்க. 25% விவாதங்கள் மனுஷன் எழுதலை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கி இருக்கிறது. அப்போ அதை பேஸ் பண்ணி சண்டை போட்டு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த ட்விட்டர் கம்பெனியே யார்கிட்ட இருக்குது? எலான் மஸ்க்கு கிட்ட போயாச்சு. அதுக்கப்புறம் மற்றது சொல்ல வேண்டியதில்லை. 2016 அந்த நிலைமைனா இன்றைக்கி இப்படி இருக்குது. அவர் எழுதுகிறார், செயற்கை நுண்ணறிவு என்பது ஜனநாயகத்துக்கு எதிரான முரட்டு வன்முறையை கொடுக்கிறது. ரொம்ப அந்த வார்த்தை நாகலட்சுமி சண்முகம் அழகாக எழுதியிருக்காங்க. ஜனநாயகத்துக்கு எதிராக முரட்டு வன்முறையை விதைக்கிறது என்று அச்சத்தோடு எழுதுகிறார். நண்பர்களே, மிக இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் உடல் நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தனியாக என்னுடைய உடம்பு, இப்போ நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்டால், இனி இதயம் 72 நிமிஷத்துக்கு 72 தடவை கரெக்டாக துடிக்குதா, நுரையீரல் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு 18 தடவை சுவாசிக்குதா, சிறுநீரகம் சரியாக கழிவுகளை வெளியேற்றுதா, அப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உடல் நலம் என்ன, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் உடல் நலம் கிடையாது. இல்லை மென்டல் ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னு நடுவில் சொன்னோம். மனம் நலமாக இருக்கிறதா, மனம் நல்ல ஒரு அனுசரணையாக, அழுத்தம் இல்லாமல் ஒரு மகிழ்வான சூழலில் மனம் இருந்தால் நலமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கோவிட் வந்ததுக்கப்புறம் உடலும் நலமாக இருக்கிற, மனமும் நலமாக இருக்கிற, காலையிலையும் சாயந்தரமும் நல்லா மூச்சு பயிற்சி செய்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் நான் மகிழ்வாக இருக்கிறேன்னு சொல்லவங்கெல்லாம் ஆக்சிஜனுக்குள்ளே போய் சில பேர் காணாமல் போயிட்டாங்க. கோவிட் குத்திட்டு போயிடுச்சு. இப்போ உடல் நலமாக இருக்கிறது, மனம் நலமாக இருக்கிறது. இதையும் தாண்டி என்னடா வேணும் அப்படின்னு சொன்னப்போ தான், உடல் நலமாக இருந்தால் மட்டும் நல்ல பிரச்சனை இல்லை, உன் மனம் நலமாக இருந்தால் மட்டும் போதாது. நீ இங்கே பேசிகிட்டு இருக்கிறியே, இந்த மண்ணுக்கு கீழே நெளிந்து கொண்டு இருக்கிற மண்புழு நலமாக இருக்கணும். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு முகம் தெரியாத பாக்டீரியாக்கள் நலமாக இருக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கிற வாகை மரமோ வேப்ப மரமோ அந்த மரத்தினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும். அந்த பூக்களினுடைய தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேன் சிட்டோ இல்லை வேறு எந்த பறவையோ அந்த பறவைகள் நலமாக இருக்கணும். இந்த பக்கத்தில் இருக்க கல்வராயன் மலையினுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் அத்தனையும் நலமாக இருக்கணும். கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் நலமாக இருக்கணும். இவை எல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதுதான் ஒற்றை நலம் என்பது. ஒன் ஹெல்த். இப்போ புரிஞ்சிருக்காங்க. இனிமேல் எதை செய்தாலும் எல்லாருக்கும் அது சரியானதா? ஒரு சாலை போடுகிற, இல்லை ஒரு கட்டடம் கட்டுற, இல்லைன்னா ஒரு இடத்துல புதிதாக ஒரு வளர்ச்சிக்காக ஒரு நிறுவனம் வருகிறது, எதுவென்றாலும் அது உனக்கானதாக, இந்த மனித இனத்துக்கானதாக மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த வகையில் ஏதாவது நான் சொன்ன மண்புழுவோ பாக்டீரியாவோ கடலில் இருக்கக்கூடிய மீனோ இல்லை மலையில் இருக்கக்கூடிய மரமோ பாதிக்கப்படுமானால் அது செய்யக்கூடாது என்பதுதான் ஒற்றை நலம் சொல்லக்கூடிய விஷயம். நண்பர்களே, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நேற்று எங்களுடைய மருத்துவ குழுவில் ஒரு மூத்த மருத்துவர் ஒருத்தர் ஒரு கட்டுரை ஒன்று அனுப்புகிறார். அந்த கட்டுரை ஒரு பெரிய கட்டுரை. காலையில் 6:15 அதை எடுத்து படித்தா ஒரு 10 பக்கம் இருக்குது. அந்த கட்டுரை அனுப்பும்போதே அவர் அந்த பேராசிரியர் சொல்கிறார், பெரிய நீண்ட கட்டுரை தான், ஆனால் கண்டிப்பாக வாசிச்சுருங்க, ரொம்ப முக்கியமான கட்டுரை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். நான் ஒரு 1 மணி நேரம் அந்த கட்டுரையை படிக்கிறேன். அது சமீபத்தில் வெளியான ஒரு ஆய்வு கட்டுரையினுடைய சுருக்கம். அதே 10 பக்கம் இருக்குது. நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் ஒருத்தர் எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, புற்றுநோய்கள் பெருகி கொண்டே இருக்குது, எல்லாம் உலகத்தில் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், பெருகிட்டே இருக்குது. அவர் சொல்கிறாரு, இளம் வயதில் புற்றுநோய் கூடுது. அவருடைய கன்சர்ன். அவர் பார்த்துட்டு, அவர் ஒரு பெரிய புற்றுநோய் பேராசிரியர், புற்றுநோய் சிகிச்சை கொடுக்கக்கூடியவர். அவர் சொல்கிறாரு, நான் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல 25லேருந்து 35 வயதுக்குள்ளாக நிறைய குடல் புற்றுநோயை பார்க்குறேன். இந்த குடல் புற்றுநோய் ஏன் இந்த இளைஞர்களுக்கு வருது? அதில் வந்த இளைஞர்களில் பல பேர் மிதமாக குடிப்பவர் தான். அவர் வெளிநாட்டுக்காரர் என்பதால் குடியையும் சேர்த்து எழுதுகிறாரு. மிதமாக குடிப்பவர் தான். பெரிய அளவில் அவருக்கு புகைப்பழக்கம் இல்லை. அவருக்கு மராத்தான் ஓடக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அதில் இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் புற்றுநோய் வருகிறது என்று ஒரு கன்சர்னோட எழுதிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவரோடு படித்த, அவரோடு ஆய்வில் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய உலகமெல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வாளர்கள் எல்லாம் கூப்பிட்றாரு. இந்தியாவில் கூப்பிட்றாரு, ஃபின்லாந்தில் கூப்பிட்றாரு, யூரோப்பில் கூப்பிட்றாரு, அமெரிக்காவில் கூப்பிட்றாரு. எல்லா இடத்துலையும் டேட்டாவில் பார்த்தா இளம் வயதில் இந்த புற்றுநோய்கள் கூடுவதே அவர் எழுதியிருக்கார். எழுதும்போது அந்த கட்டுரை நிறைய பெரிய பல விவாதங்களை முன்வைக்கிறது. அந்த கட்டுரை ஒரு முடிவை சொல்லலை, ஆனால் இதையெல்லாம் யோசிங்கன்னு சொல்லக்கூடிய கட்டுரை. அந்த கட்டுரையில் அவர் எழுதிக்கிட்டே வரும்போது அவர் சொல்கிறாரு, எந்த முடிவையும் நான் உடனடியாக சொல்லிவிட முடியாது.
இதுக்கு சுற்றுச்சூழல் தான் காரணம், இதுக்கு கெட்ட உணவு தான் காரணம், இல்லை ஒரு பாழ்பட்ட மனம் தான் காரணம் என்னால் சொல்ல முடியல. ஆனால் எல்லா காரணத்தையும் கொஞ்சம் உத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நல்ல ஹெல்த்தியான உணவு எடுக்கிறதுல என்ன தப்பு? அன்ஹெல்தி ஃபுட்டுனால தான் வந்ததுன்னு சொல்ல முடியலங்கிறதுக்காக அன்ஹெல்தி ஃபுட்டு நல்லதுன்னு நம்மளால் வாதிட முடியாது அப்படின்னு எழுதுகிறாரு. அதிலே எழுதும்போது இன்னொரு வரி எழுதுகிறாரு. அந்த வரியை அவர் 2 வரி எழுதிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார். ஆனால் நான் அந்த வரிகளில் நின்று போயிட்டேன். அந்த வரி என்ன அப்படின்னார்னா, சில புற்றுநோய்களுக்கான தகவமைப்பு குழந்தை உருவாகும் போது கருவிலேயே வருகிறதா அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறார். ஒரு 2 வரி எழுதுகிறார். கதை இல்லை, அவருடைய ஐயத்தை எழுதுகிறார். ஜெனட்டிக்காக வர்றது வேற, ஜீனில் இருக்கிறது வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனவுடனே ஜீன் வந்துடும், அது ஜெனட்டிக்காக வரக்கூடிய இது. அவர் அப்படி சொல்லலை. ஜீன் ஒரு பக்கம் வந்தால் கூட கரு வளர்ச்சி அடையுது இல்லையா, ஒவ்வொரு நாளும் பிரிந்து 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 கை காலு முகம் அப்படி பிரிஞ்சு வரும்போது அந்த இடத்தில் கூட சில பிறழ்வுகள் நடக்கும்போது அந்த பிறழ்வு கொண்ட அணுக்கள் வருங்காலத்தில் ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் வருவதற்கான சாத்தியத்தை உருவாக்குமோ அப்படின்னு 2 வரி எழுதிட்டு போகிறார். அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். அது நமக்கு ரொம்ப கவனமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். என்ன எழுதுகிறார் என்றால், ஒரு புற்றுநோய்க்கு இதுதான் காரணம் என்று நிறுவுவதற்கு 45 வருஷம் ஆகும். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஸ்மோக்கிங் தான். சிகரெட்டுனால புற்றுநோய் வருதுன்னு லேசில் ஒத்துக்கலை இந்த ஊர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1860களை ஒட்டி நினைக்கிறேன், 1860 1800 முடிவில் அந்த நேரத்தில் ஒரு ஜெர்மனிய மாணவர் ஃப்ரான்ஸில் அவர் வந்து படிச்சுட்டு இருக்கார், ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து முதல்ல ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? புகையிலை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களில் நிறைய இது மாதிரி நுரையீரல் புற்றுநோய் வருது அப்படின்னு எழுதினார். எல்லாரும் சேர்ந்துட்டே கிறுக்கராணி அப்படின்னு சொல்லி அவரோட உதாசீனப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் நிறைய நுரையீரல் புற்றுநோய் வந்தோடனே இங்கிலாந்து மகாராணி கூப்பிட்டு ஃபாரின் ராயல் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. பெரிய பெரிய பேராசிரியர்கள் உலகம் எல்லாம் இருந்து வராங்க. அவங்கள்ட்டெல்லாம் அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஏன் இங்கே வந்து இங்கிலாண்டில் இவ்வளோ புற்றுநோய் வருது, நுரையீரல் புற்றுநோய் கண்டுபிடிங்க அப்படின்னாங்க. அவங்கெல்லாம் நிறையா 3 நாளாக விவாதம் செய்து எல்லாம் செஞ்சு 10 காரணங்களே கண்டுபிடிக்கிறாங்க. 10 காரணங்கள் எழுதுகிறாங்க. அதிகமாக சளி பிடிக்கிறது, அதிகமாக நிமோனியா காய்ச்சல் வர்றது, பிறக்கும் போதே நுரையீரலில் சில பழுது, அதுக்கப்புறம் டியூபர்குலோசிஸ் சரியாக ட்ரீட் ஆகாது, இப்படி எல்லாம் காரணங்கள் எழுதுகிறாங்க. ஒரு காரணம் கூட புகைப்பிடித்தலால் புற்றுநோய் வரும்னு எழுதலை. 10 லிஸ்ட்டு போட்டாங்க. கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோடனே எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, சீஃப் கெஸ்ட்டோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. சீஃப் கெஸ்ட் யார்? இங்கிலாந்து ராணி. அதுக்கப்புறம் எல்லா பேராசிரியர்கள்லாம் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ இணையத்தில் இப்போதும் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் என்னென்னா, அவ்வளோ பேராசிரியரும் கையில் அழகாக ஒரு தம்ம வச்சுட்டு நிற்கான். ஏன்னா அவனுக்கு தெரியாது, இது வந்து அவர்களுடைய பிழை இல்லை. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கலை. இப்படி பைப்பு வச்சுட்டு இருக்கோமே, இது வந்து இதனால் புற்றுநோய் வரும்னு அவங்க யோசிக்கவே இல்லை. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக எழுதி கொண்டாங்க. ஆனால் அதற்கு அடுத்த 10-15 ஆண்டுகளில் அடுத்தடுத்த பேராசிரியர்கள் இல்லை புகையிலை பிடிப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வரிசையாக பேப்பர் வந்து 1940கள் கிட்ட வலுவாகிறது அந்த கருத்து, புகைப்பிடித்தனால் புற்றுநோய் வரும்னு. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புகையிலை கம்பெனிக்காரர்களும் ஒன்றா சேர்ந்து, இவனுங்கெல்லாம் கிறுக்கணுங்க, எல்லாரும் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான், யாருக்கெல்லாம் வருதா, சும்மா இவங்கெல்லாம் பொய்யா யாரோ பிற பிஸ்னஸ்மேன்லாம் சேர்ந்து தூண்டி இதை உருவாக்குறாங்க, யாரும் நம்பாதீங்கன்னு டாக்குமெண்ட்ரி எடுத்து சினிமா கொட்டைகளில் படம் வர்றதுக்கு முன்னாடி விளம்பரம் போடுவாங்க இல்லையா, அந்த விளம்பரத்தில் ஹாலிவுட் நடிகர்களை வைத்து விளம்பரம் போடுறாங்க. யார் பண்ணா? பிரிட்டிஷ் டொபாக்கோ கம்பெனி, யூஎஸில் இருக்க பெரிய பெரிய டொபாக்கோ கம்பெனிலாம் சேர்ந்து ஹாலிவுட் ஆக்டர்ஸை வச்சு வைக்கிறது. பார், நான் தம் அடிக்கிறேன் எனக்கு வரல, நான் தம் அடிக்கிறேன் எனக்கு வரலன்னு எல்லாவனும் நடிக்கிறத போட்டுட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கடுத்து 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த உலகமும் உறுதியாக அறிவித்தது புகைப்பிடித்ததால் புற்றுநோய் வரும் என்று. இதை சொல்வதற்கு 45 ஆண்டுகள் பிடித்தன நண்பர்களே. எதற்கு நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நாம் சாதாரணம் என்ன நினைத்து புழங்கி கொண்டிருக்கிற இன்னைக்கு இதெல்லாம் என்ன செய்ய போகுது, இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பானுங்க, நமக்கெல்லாம் எல்லாம் நம்ம கூட சாப்பிட்றவனுக்கு எதாவது வருதா அப்படின்னு நாம் சாதாரணமாக புழங்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வருங்காலத்தில் இதுதான் புற்றுநோய்க்கான காரணம் என்று கண்டறியப்படும் நண்பர்களே. நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதற்கு ரொம்ப முக்கியமாக மது ஒரு முக்கியமான விஷயம். மது நம்ம ரொம்ப சாதாரணமாக நிறைய பேருக்கு நம்ம யோசிப்போம். சினிமாவில்
புகைப்பிடித்தனால் புற்றுநோய் வரும் போடுவான். புகைப்பிடிக்க ஒரு ஹீரோ புகைப்பிடிச்சிட்டா டக்குன்னு கீழே ஒரு எழுத்து வரும், புகைப்பிடிக்காதீங்க, புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும், உயிரை கொல்லும்னு. அதுக்கு அடுத்த வரி என்ன வரும் தெரியுமா? மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானது. ஏன் மது இருந்தால் செத்து போக மாட்டாங்களா? மது அருந்துதலும் தீங்கானது, உன் உயிரை கொல்லும்னு ஏன் எழுதக்கூடாது? எழுத விட மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாபெரும் வர்த்தகம் எழுத விடாது நண்பர்களே. ஆனால் எப்படி எந்த அளவுக்கு புகை நிக்கோட்டின், புகையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின்கிறது கிளாஸ் 1 கார்சினோஜன், WHO சொல்லக்கூடிய, உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய கார்சினோஜன் வந்து புகை. அந்த WHO சொல்லக்கூடிய முதல் விஷயம். அதே இடத்துல அந்த கிளாஸ் 1 கார்சினோஜனில் தான் எத்தனாலும் இருக்குது. அதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறதோ அதே வாய்ப்பு மதுவுக்கும் இருக்கிறது. நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பின்னாடி என்னைக்கோ ஒரு நாள் தானே எடுக்கிறோம், என்னைக்கோ ஒரு நாள் நான் வந்து மது எடுத்தால் வந்துருமான்னு. இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வு கட்டுரை வந்திருக்கு. அந்த ஆய்வு கட்டுரையினுடைய தலைப்பே ரொம்ப பயமாக இருக்கும். அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால். நீ எவ்வளவு குடிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. உன்னுடைய மரபணுவில், உன்னுடைய ஈரலினுடைய விலங்களில் ஒருவேளை புற்றுநோய் வருவதற்கான சாத்தியங்கள் இருந்தால், சாத்தியம் இருக்கா இல்லையான்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த மருத்துவராலையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஜோசியராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை உன்னுடைய உடலின் விலங்களில் அப்படியான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக உன்னுடைய புற்றுநோய்க்கான காரணி முதல் துளியிலேயே தொடங்குங்கிறான். நம்ம நினைக்கிற மாதிரி நாங்கள்லாம் வந்து 15% ஆல்கஹால் தான் சாப்பிட்றோம், நாங்கள்லாம் வந்து பெரிய 40% ஆல்கஹால் சாப்பிடல, நான்லாம் ஃபாரின் ட்ரிங்க்கு கொஞ்சமாக குடிக்கிறேன், நான்லாம் சோஷியல் ட்ரிங்கர், இந்த பேச்செல்லாம் தூக்கி ஊற்றி போடுங்க. மது வேண்டாம் நண்பர்களே, ஒருபோதும் நமக்கு மது வேண்டாம். அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவன் சொல்லியாச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கல்லுண்ணாமையை பற்றி பேசிவிட்டோம். மறுபடி அதெல்லாம் கொஞ்சமாக குடித்தா சொல்லுவான். ஒரு டாக்டர் சொன்னாருங்க, கொஞ்சமாக குடித்தா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையுமாமேன்னு. அந்த டாக்டருக்கு எவனாவது ஊற்றி கொடுத்துருப்பான். எந்த மருத்துவத்திலும் மது பாதுகாப்பானது என்று எந்த பேப்பரும் பப்ளிஷ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த ஆல்கஹால், த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால்னு சொன்னது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் சமீபத்தில் வந்த ஒரு பெரிய மருத்துவ பத்திரிகை தான். பல ஆய்வுகள் கோஹார்ட் ஸ்டடிம்பாங்க. கோஹார்ட் ஸ்டடிங்கிறது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் என்ன வகை மது அருந்துகிறார்கள், மதுவோடு சேர்த்து என்ன உணவு எடுத்துக்கொள்கிறாங்க, யார் எடுக்கிறாங்க, எந்த சீதோஷனில் எடுக்கிறாங்க, இவங்களெல்லாம் அனலைஸ் பண்ணி திரும்பவும் சொல்லிவிட்டார்கள். உன்னுடைய உடல் வாகிற்கு, உன்னுடைய மரபணுவுக்கு மதுவினால் புற்று வருவதற்கான சாத்தியம் இருந்தால் கண்டிப்பாக ஈரல் புற்றுநோய் வரும் என்று. நண்பர்களே, மது ஒருபோதும் நமக்கானதல்ல. பெண்களே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நான் கல்லூரியில் படித்து நான் ப்ராக்டிஸ் ஆரம்பித்த புதுசுலாம் யாராவது ஒரு பேஷண்ட்ஸ் 2 பேர் வராங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்கன்னு வைங்க. வந்து மருந்து பார்ப்போம், நம்ம எல்லாம் எழுதி கொடுத்தோன்னே 2 பேரும் வெளியே போயிடுவாங்க. போன அப்புறம் வீட்டுக்காரர் மட்டும் வருவார். சார், நான் நைட்டில் லைட்டாக எப்போவாவது எடுக்கிற பழக்கம் உண்டு, நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ எழுதியிருக்கீங்க, ராத்திரி உணவுக்கு பின்னு வேறு எழுதியிருக்கீங்க, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டுட்டு வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு வந்து சந்தேகம் கேட்பார். ஏன்னா அவள் இருக்காளேன்னு நான் அவட்ட முன்னாடி சொல்லலை. மனைவி மீது அச்சத்தோடு அவர்கள் அப்படி வந்து தனியாக வந்து கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி தெரியுமா? மனைவி சொல்கிறாங்க, சார் ஒரு சோஷியல் ட்ரிங்கர் சார், எங்கேயாவது பார்ட்டிக்கு போனால், பிஸ்னஸுக்கு போனால் வேதனையாக இருக்கிறது. எந்த பிஸ்னஸ்லையாவது நீ கொஞ்சம் ஆல்கஹால் குடித்தா 10% டிஸ்கவுண்ட் சொல்கிறானா? ஆனால் நம் சமூகம் மெல்ல மாறுகிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக மாறுகிறது. வேண்டாம் நண்பர்களே, நமக்கு வேண்டாம். இப்படியான பழக்கங்களுக்குள் போகிறது வந்து உடல் நலத்துக்கு அவ்வளவு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நோய்களினுடைய கூட்டத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியா சர்க்கரை நோயினுடைய கேபிட்டல். உலகத்திலேயே மிக அதிக சர்க்கரை நோயாளிகள் நம்ம ஊரில் தான் இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிக அதிகமான புற்றுநோயாளிகள் நம்ம ஊரில் தாங்க இருக்காங்க. வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் கேன்சரும் இன்றைக்கி இந்தியாவாயிட்டு இருக்கு. பெரிய அளவில் சத்தம் இல்லாமல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த எண்ணிக்கை. சர்க்கரைக்கும் புற்றுநோய்க்கும் சம்மந்தம் இருக்குது. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய் 25 வருஷமாக எனக்கு ஒன்றும் பண்ணல, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துகிட்டே இருக்குது, கூடி குறையாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோன்னா, நம்முடைய முதுமையின் வாசலில் நிற்கும் போது 65 வயசு 70 வயசில் இந்த புற்றுநோய் வந்து அங்கே எட்டி பார்க்குன்னா 6இல் 2 பேர் வந்து கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள். இன்றைக்கி உள்ள டேட்டா அது. அப்போ இப்போ இருந்தே நம்ம சர்க்கரையை கட்டுப்பாடாக வச்சுருந்தா தான்
பின்னாட்களில் புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் குறையும். ஏற்கனவே அது எதனால் வருகிறது, ஏன் வருகிறது என்று தெரியாமல் அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏராளமான பெண்கள் இருக்கீங்க. பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் பற்றி நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு படித்தோன்னா அப்போ வந்து ஒரு ரெண்டு பதில் தான். என்னென்னா நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ், பாலூட்ட தவறியவர்கள், பாலூட்டுவதற்கான சாத்தியம் இல்லாமல் போன பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும், அப்படி தான் படித்தோம். ஆனால் இன்னைக்கு நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி இருக்குது, இணையத்தில் போய் தேடி பாருங்கள். பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்படியான ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன் தெரியல. நல்ல ஆரோக்கியமாக ஆடி ஓடி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு திடீரென ஒரு காய்ச்சல் வருகிறது. அந்த காய்ச்சல்லேருந்து சாதாரண டெங்கி காய்ச்சலா அப்படின்னு சோதிக்கிறதுக்குள்ளே போய் பார்த்தா மடமடமட என இரத்த தட்டுக்கள் குறைந்து வெள்ளணுக்கள் மாறி இல்லை இவருக்கு வந்திருக்கிறது இரத்த புற்றுநோய் என்று சொல்கிறார்கள். இப்போ கூட ஒரு நேஷ்னல் கேன்சர் டே சமீபத்தில் தான் February 4 வந்துட்டு போச்சு. அப்போ ஒரு சென்னையில் உள்ள ஒரு சென்னை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பக்கத்துக்கு கட்டுரை, குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் எந்த அளவுக்கு கூடியிருக்கு டேட்டாவை போட்டிருக்காங்க. போன வருஷம் இதே நேரத்தில் 117 பேர் ஒரு மாதத்துக்கு வந்தாங்க, இப்போ 240 பேர் வராங்க. குழந்தைகளுக்கு அந்த குழந்தை மது இருந்துச்சா, புகை பிடிச்சதா, எதுவும் இல்லை, ஆனால் கூடிக்கொண்டு இருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் புற்றுநோய் கூடுது, ஒரு பக்கம் சர்க்கரை பெருவாரியாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கை வெறுமன நம்முடைய உணவு தேர்வில் மட்டும் இல்லாமல் சூழலியலிலும் நாம் பாதுகாப்பாக இருக்கணும். சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது, உள்ளத்தையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது, உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கான உணவை மிகச்சரியாக தேர்ந்தெடுப்பது, இது அத்தனையும் நமக்கு வைத்துக்கொள்ளணும். சரி சார், இதெல்லாம் வருது, என்ன செய்யலாம், எப்படி இருக்கலாம், எப்படியான உணவு திட்டம் நான் வைத்துக்கொள்ளலாம்? இந்த கேள்வி உங்கள் அத்தனை பேர் கண்களிலும் இருப்பது எனக்கு தெரிகிறது. நண்பர்களை, சற்று ஒரு சிறிய மெனக்கடல் வேணும், சற்று சிறிய கரிசனம் வேண்டும், ஒரு அக்கறை வேணும் நமக்கு. நான் திரும்ப அந்த மெனக்கடல், கரிசனம், அக்கறை, இந்த வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா வண்ணதாசன் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அவர் வண்ணதாசனுடைய ஆற்றில் இருக்கக்கூடிய மீன் கவிதையை பற்றி சொன்னார். எனக்கு ரொம்ப அடிக்கடி பிடித்த கவிதை அந்த ஆற்றில் இருக்க அவர் சொன்ன ஒரு கவிதையில் ரொம்ப முக்கியமானது பூக்களை பற்றி அவர் எழுதியிருப்பார். பூ பூப்பது அதன் இஷ்டம், போய் பார்ப்பது உன் இஷ்டம், தேக்கும் பூக்கும் என்று எழுதியிருப்பார். அவ்வளவு ஒரு என்னடா அது தேக்கும் பூக்கும் ஒரே வார்த்தை தான். தேக்குனாலே நமக்கு இறுகிய ஒரு மரம் ஞாபகம் வரும், அதனுடைய வலிமை தெரியும். ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு மென்மையான ஒரு பூக்குண்டா, போய் பாடுறா, போய் பார்ப்பது உன் இஷ்டம், அது பூத்துருச்சு அப்படிம்பார். ஏன் அதை இங்கே ஒப்பிடுறேன் அப்படின்னா, நம்முடைய உடல் நலம் என்பது வெறுமன நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் நம்ம உடலை இறுக்கி வைத்துக்கொள்வது மட்டும் இல்லை, மனம் சரியாக இருக்கணும். மனம் மிகச்சரியாக இருப்பதற்கு தான் அவர் அவ்வளோ நேரம் இன்று புதிதாய் பிறந்தோம் நம்மளை எல்லாத்தையும் புதுசாக பிறக்க வச்சார். அவ்வளோ வாசிக்க சொல்லி, அத்தனை விஷயங்களை சொல்லி, உடல் நலத்தை மிகச் செம்மையாக வைத்து கொள்ளும் போதே உள்ளத்தை செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு வாசிப்பையும் வைத்துக்கொள்ளுங்கள். சரி, உடலை எப்படி வைத்துக்கொள்ளலாம், என்ன மாதிரியான உணவை நாம் வைத்துக்கொள்ளலாம்? காலை உணவு எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான, முதல்ல காலையில் எடுத்த உடனே ஏதாவது ஒன்று அருந்தணும். காலையில் எடுத்த உடனே அவர் அழகாக ஒரு ஜாஸ்மின் டீயை பற்றி, சீனாக்காரர்கள் அந்த ஜாஸ்மின் டீயை குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய மென்மையான தேயிலையினுடைய ரோமங்கள் போட்டு இருக்கக்கூடிய தேயிலையை சொன்னார். நானும் மகர முதல்வனும் பக்கத்தில் இருந்து பேசிக்கொண்டோம். அந்த மென்மையான அந்த ரோமமான இருக்கக்கூடிய அந்த தேயிலையை கிழ்வதற்காக இந்த ஆங்கிலேயன் எத்தனை இளம் சிறுமிகளை அடிமைப்படுத்தினான் என்று ரெட்டி என்கிற ஒரு புத்தகம் படித்ததும் அதை முருகவேல் எழுதியிருப்பார், எரியும் பனிக்காடு என்கிற நூலில். இப்போது கூட நான் ஜப்பானில் சென்றிருந்த போது அங்கே ஒச்சோ என்கிற தேநீர் அருந்துகிறார்கள். ஒச்சோங்கிறது க்ரீன் டீ. நம்ம குடிக்கிற மாதிரி 60 ml க்ரீன் டீலாம் குடிக்கிறது இல்லை. அவன் 1 லிட்டர் குடிக்கிறான். 1 லிட்டர் க்ரீன் டீ தினம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுடைய உடல் நலத்திற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கணும். சீனாவுக்கு செல்லும் பொழுது அங்கே செல்லக்கூடிய டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாரும் அந்த சூடாக அந்த தேநீர் வைத்திருப்பார்கள். அந்த தேநீர் அவர்களும் அந்த ஒச்சோ இல்லைன்னா உலாங் அப்படிம்பாங்க, அந்த உலாங் தேநீர் தான் அவங்க குடிப்பாங்க. ஏன்னா தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து 3-4 நிமிடங்கள் கழித்து எடுக்கக்கூடிய தண்ணிக்கு பேர் தான் தேநீர்னு பேர். நாம் குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம். தினம் காலையில் குடிக்கிறது, டீ சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் தேநீர் பால் பாயாசம். தினம் அந்த தேநீர் பால் பாயசத்தில் இருக்கக்கூடிய பாலும் இனிப்பும் தான் நம்மளை அடிமைப்படுத்துகிறதே ஒழிய அந்த டீக்காக போய் அலையிறதில்ல.
சார் ஏதாவது ஒரு டீ குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சில பேர் 11 மணி ஆனால் டீ குடிக்கணும், 2 மணி ஆனால் டீ குடிக்கணும், 4 மணி டீ குடிக்கணும்னா அந்த டீக்காக தள்ளுவது எது தெரியுமா? தேயிலையினுடைய வாடையோ இல்லை தேயிலையுடைய தூண்டலோ கிடையாது, அதில் இருக்கக்கூடிய பாலும் சர்க்கரையும் தான். நாம் தேநீர் என்று எடுத்தால் கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கழித்து குடிக்கணும். காலையில் அப்படியான பானத்தை நம்ம குடிப்போம். வெயில் வந்துருச்சு, வெயிலில் சாப்பிடக்கூடிய மிக முக்கியமான பானம் நீராகாரம். சோறை தண்ணியில் ராத்திரியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கையில் பிசைஞ்சு காலையில் வந்து அதில் கொஞ்சம் மோர் விட்டு அந்த தண்ணீரை அந்த நீராகாரத்தை காலையில் இருந்தலாம். நீராகாரங்கிறது வெறுமன உடலுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய பானம் மட்டும் கிடையாது, அது ஒரு ஆகச்சிறந்த ப்ரோபயாட்டிக்குடைய பிரச்சனை. இதை வந்து எப்படியெல்லாம் அது உடலுக்கு நன்மை செய்கிறது என்று தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ப்ரோபயாட்டிக்குங்கிற வார்த்தைக்கும் அந்த ப்ரோபயாட்டிக் பயன்படுத்தணுங்கிற வார்த்தைக்கும் இந்த ஒற்றை நலம் என்கிற சொல்லுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, முன்பெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம் உடலை பாதுகாப்பது நாம் தான் அப்படின்னு நினச்சோம். இப்போ சிவராமன் இருக்கானா, என் உடலை நான் நல்லா வலுவாக வச்சுக்கணுன்னா நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், என்னுடைய உள்ளுறுப்புகள் நல்லா இருக்கணும், என் சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டுக்கணுங்கிறது மட்டும் இல்லை, என் உடலுக்குள்ள 50% மேலாக பிற உயிரிகள் இருக்குன. We are hosting several thousands of bacteriaஸும் வைரஸஸும். அந்த வைரஸும் பாக்டீரியாவும் ஒழுங்காக இருந்தால் தான் நான் இங்கே வந்து ஒழுங்காக பேசி கொண்டிருக்க முடியும். அந்த பாக்டீரியாவும் வைரஸும் நல்லா இருக்கிறதுக்காகத்தான் இந்த நீராகாரம் மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் வைரஸ்களை கொன்றுவிடக்கூடாது. அதே இதைத்தான் நம்மாழ்வார் ஐயா சொன்னது, நீ விளைவிக்கக்கூடிய கிழங்கோ காய்கறியோ அரிசிக்கோ அது நல்லா வளரணுங்கிறதுக்காக கீழே இருக்க பாக்டீரியாவையும் வைரஸையும் கொன்னுறாதரா அப்படின்னு தான் இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர்கள் தொடர்ந்து அந்த மண்ணை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், மண்ணிலுடைய உயிரி நலமாக இருந்தால்தான் அந்த செடியும் கிழங்கும் காயும் நலமாக இருக்கும், அவை நலமாக இருந்தால்தான் நீயும் நானும் நலமாக இருக்க முடியும்னு 50 வருஷமாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் தான் நீராகாரம். அப்போ காலையில் வெயில் காலங்களில் அந்த நல்ல அந்த முந்தின நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் கரைச்சி அதை எடுத்துக்கொள்ளலாம். இது இல்லாமல் ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது, வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்கலாம். சர்க்கரை இருக்கிறவங்க ஆவாரை தேநீர் குடிக்கலாம், ரத்த கொதிப்பு இருக்கா நல்லா செம்பருத்தி தேநீர் குடித்து கொள்ளலாம். இதெல்லாம் குடித்தா உடனே சுகர் குறைஞ்சிரும், நாளைக்கு மாத்திரையே எடுக்கணும் ஒருபோது நினைக்காதீங்க. உங்களுடைய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். கூடுதலாக ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டு, ஒரு கூடுதலாக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியான டயட்ரி ஃபுட் சப்ளிமெண்ட் தான் இந்த கஷாயங்கள், செம்பருத்தி டீயாக இருக்கட்டும், ஆவாரை கஷாயமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்ல கட்டுப்பாடு வரும்போது உங்கள் மருத்துவரே உங்களுடைய மாத்திரைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கொண்டு வருவார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.